வடக்கிலுள்ள தமிழ் மக்களின் மனோநிலை வென்றெடுப்பதற்கும் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்களுடைய அபிமானமாகும். ஒரு காலத்திலே கூட்டு உடன்படிக்கை, இன்னொரு காலத்திலே சம்பள நிர்ணய சபையினூடாக இம்முறை வரவு செலவானது இலங்கையில் உள்ள உழைக்கும் வர்க்கத்திற்கும் சாதாரண பொதுமக்களுக்குமான ஒரு வரவு செலவு திட்டமாகும். இதுவரைக்கும் நாம் அனைவருக்கும் தெரியும் வரவு செலவில் எவ்வாறான முன்மொழிவுகளை வரவு செலவில் முன்வைத்தார்கள் என்று. ஆனால் இம்முறை உழைக்கும் வர்க்கத்திற்கும் இந்த நாட்டில் உள்ள பொதுவான மக்களுக்கும் ஏற்புடையதான ஒரு வரவு செலவை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இதில் ஒன்றாவது விடயம்தான் வடக்கிலுள்ள பொது நூலகத்தை புனரமைத்து அதனை மீள கட்டியெழுப்புவதற்கு ஏதுவான வழிமுறைகளை உள்ளடக்கிய ஒரு வரவு செலவாகும். அது விசேஷமாக வடக்கிலுள்ள தமிழ் மக்களின் மனோநிலை வென்றெடுப்பதற்கும் அவர்களுடைய உளவியலை மேம்படுத்துவதற்கும் அந்த சமூகத்தின் வளர்ச்சிக்குமானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்களுடைய அபிமானமாகும். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது இன்று இன்னுமொரு விடயத்தை உள்ளடக்கி இருக்கின்றோம். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயம். இந்த சம்பள உயர்வு விடயம் என்பது கடந்த பல தசாப்த காலமாக தொடர்ச்சியாகவே தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயம் ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தது. ஒரு காலத்திலே கூட்டு உடன்படிக்கை, இன்னொரு காலத்திலே சம்பள நிர்ணய சபையினூடாக. அதனால் முழுமையான தீர்மானத்திற்கு வராது. முதலிலே இன்னொரு முன்மொழிவு, பின்னர் அந்த முன்மொழிவை வாபஸ் பெற்றுக்கொண்டு இன்னொரு முன்மொழிவு, அவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் இம்முறை வரவு செலவில் உள்ளடக்கி இருக்கின்றோம். அடிப்படை சம்பளமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாவை வழங்குவதற்கு ஏதுவான திட்டங்களை. அது மட்டுமல்ல, அரச ஊழியர்களுக்கும் அநேகமான சலுகைகளை வழங்கியதுடன் சம்பள உயர்வுக்கான அத்திவாரத்தை இட்டிருக்கின்றோம். அதனால் இந்த வரவு செலவு என்பது தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கும் அவர்களுடைய அத்தியாவசிய சேவைகளை பூர்த்தி செய்வதற்குமான ஒரு வரவு செலவாகும். இதிலே 1700 ரூபாய் என்ற அடிப்படை சம்பளம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதனோடு தோட்ட தொழிலாளர்களின் வீட்டு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடை செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பெருந்தோட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகள், பெருந்தோட்டங்களில் உள்ள பாடசாலைகள், இவை அனைத்தையும் மாற்றியமைத்து மலையகம் என்ற ஒரு அடையாளத்தை பொறித்து மலையக தமிழர்களின், மலையக தோட்ட தொழிலாளர்களின், மலையக சமூகத்தின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு வரவு செலவாகவே நாங்கள் இதனை மக்கள் மயப்படுத்தி இருக்கின்றோம், சமர்ப்பித்திருக்கின்றோம்.